வெல்கம் டு எஸ்ஓ ப்ளாக்ஸ். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். ஆனால் பிரியாணி சாப்பிட போகிறோம்னு சொன்னால் இவங்க வர மாட்டான். அவங்க தான் மறைமுகமாக கூப்பிடுவோம். கூப்பிடலாமா? ஒருத்தனையாக கூப்பிடுவோம். என்னப்பா ராட்ல சுத்துற? ஏதோ கூப்பிட்டீங்க கலர் கலரா இருக்குன்னு. பொறுமா என் வீட்டுல இருந்து 10 நிமிஷம் இங்க வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு நான் 1/2 சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். ஒன்னும் இல்ல, பொறுமையா இருங்க. நீங்க வெயிட்டான சம்பவம் இருக்குது. பாக்கலாம், ஏதோ கலர் கலரா தன்னனை காட்டுறேன்னு சொல்லிருக்கீங்க. பாக்குறோம், இன்னைக்கு பாக்குறோம். வண்டி சேஃபா இருக்கும் தானே சொல்லி கூப்பிட்டீங்க. இங்க விட்டா போலீஸ்காரங்க 500 ரூபாய் கொடுக்கணும்னா அதுக்கு நான் மெட்ரோ பார்க்கிங்ல விட்டுட்டு தலைவர போங்க, தலைவர் விட்டுவாங்க. தலைவர் பார்க்கிங் விட்டுட்டே போயிடுறேன். அந்த காசு 30 ரூபா போனா 50 ரூபா போனாலும் பரவாயில்லடா எனக்கு. போறோம். பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது. ஒரு வண்டி தான்டா. 1 லட்சம் ரூபாய் வண்டி. இந்த பாருங்க, இந்த கிரிஞ்சு எல்லாம் பண்ண கூடாது. இந்த கிரிஞ்சு வண்டி வாங்க ப்ரோ, போலாம் பாட்டி. வந்துட்டான் 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 வந்துட்டான். யாரு வண்டி எல்லாம் விட்டுறாதீங்க. இப்பதான் இவர் வந்து மெட்ரோ பார்க்கிங்ல போய் விட்டுவா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். கேளுங்க. காலையில ஏதோ சோகமா ஒண்ணு போட்டிருந்தேன், அப்புறமா லவ்வா ஏதோ போட்டிருந்தேன். என்னது அது? அது வந்து நம்ம பண்றோமா, அது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது எப்படி தெரியப்படுத்துறது? அதுவே தெரியப்படுத்தினால உண்டு. அது அவங்க பிளாக் பண்ணி அவனே 4 படம் மெயின்டைன் பண்றான், இவன் 5 படம் மெயின்டைன் பண்றான். நான் 1 மெயின்டைன் பண்ண கூடாதா? மெயின்டைன் தப்பு இல்ல, அது அந்த பொண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணணும். அதான் பாத்துனா இருக்காங்க. பிரேக்கப் ஆயிடும், மத்தியானம் பிக்கப் ஆகும், நைட் வேற எதுவும் ஆகும். இப்ப சொல்லட்டுமா? போதும்டா. டேய் வாடா, கிட்ட வாடா, கிட்ட வாடா. இழுத்து நிக்குது. பிரியாணி சாப்பிட போறோம். வரானா பாருங்க. வணக்கம் பிரதர். இன்னொன்னு பதிவு பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து ஷாருக் அபிஷியல். ஆனா இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல, எல்லாமே வந்து எடிட்டர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி எல்லாம் இல்ல. அப்படியே வைக்கலாம். அவ்வளவுதான், தொலையும் போது பாத்துக்கலாம். கையில மணி 9. இந்த அக்காவை பார்த்தா சாப்பிடணும்னே தோணுது. அவ்வளவுதான் போறோம். அந்த அக்கா என்னன்னு பேசுதே தெரியல. நீ போறேன்னு அந்த அக்கா சொல்லிட்டாங்க எங்களுக்கு இல்ல மச்சான். கண்டுபிடிச்சானுங்கப்பா ரொம்பவே. வந்தா சும்மா வானா வந்து 3 கிலோமீட்டர் நடக்க விட்டான். அந்த கடை தான்டா அங்க இருக்க. என்னடா கியூ நிக்குது? ஷார்ட்ஸ் ஃபுட்ல இருந்து யூடியூபர்ல இருந்து வந்திருக்காங்க. நீ என்ன பண்ற? போயிட்டு யூடியூபர்ஸோட மெயின் ஃபவுண்டர் நடுவுல போலீஸ் போடா. வழி விடுங்கடா.
அந்த கார் கார்டு என்ன சொன்னான் இவன்? அவருக்கு வளர்த்து சட்டை பிடிச்சி உள்ள போட்டு அது இப்ப எதுக்கு நீங்க தேங்க்ஸ் பிரதர். சாப்பிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் லைட் ஆன் பண்ண சொல்லுங்களேன். ஏய் அப்புறம் அடிச்சுக்காதீங்கடா டேய். நீ ஆல்ரெடி மைக் வச்சிருக்கடா. ஓகே சாரி போயிடலாமா? வண்டி அலைகிறான் கை வைக்கிறான். சரி, பிரியாணி எப்படி இருக்கு? ரிவ்யூ சொல்லுங்க. வேற லெவல்பா. தையல பிரியாணி ஃபுல் டிசைன் சொல்லுங்க. என்னப்பா ஏன்பா வளர்ற? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீ போய் வாங்கடா, 100 ரூபாய் தரேன்டா, போடா. அனுமான்டா அது, ஆணியம் மட்டும் அது அனுமான். அந்த வாக்குல போ, அதுக்கப்புறம் ரன் பண்ணிட்டு போ. நீ யாருன்னு காட்டுற நேரடா, போடா. பண்ணுங்கடா கண்டென்ட் நாடா பண்ணுங்கடா. சும்மா வந்தாடா வந்து பண்றா பண்ணுங்கடா. ஒரு பிரியாணிக்காக மாலை தவிர நமக்கு இல்லடா, நீ போடா. ஃபன் பண்ணிட்டே இருப்பான். அதாவது பிரியாணி எல்லாம் வாங்கிட்டோம், செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஆனா வந்து எப்படி வாங்கணும், பீஸ் தான் இல்ல. இதே அந்த விஜய பாக்கல, ஆனா எல்லாம் முடிஞ்சு. ஆனா இதே பாக்கல. அவுட் ஆஃப் கண்ட்ரி பாசன பாத்துட்டோம். வாசனை பாத்துட்டோம். ஆனா பிரியாணி எப்படி வாங்கணும் உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் வந்த இந்த விநாயக்கு விநாயக் வந்து என்ன மச்சில எப்படி வாங்குனீங்க? எப்படி வாங்க முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படி வாங்குனீங்க? யாரு இங்க இருந்து ரோடு மொனை வரைக்கும் லைன். சரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, யார் இங்க நம்ம ஏஜ்ல இருக்காங்கன்னு பார்த்தேன். சரி எல்லாம் ஆன்டியா இருந்தாங்க, சில பேர் வந்து வயசானவங்களா இருந்தாங்க. நீங்க ஆன்டி ட்ரை பண்ணிக்கலாம். இவன் இருக்கான். இல்ல ஆன்டி அவன் ட்ரை பண்ணிட்டாரு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம ஏஜ்ல ஒரு பையன் இருந்தான். ப்ரோ ஹெல்ப் ப்ரோ பண்ண முடியுமா? அவர் என்ன சொன்னார்னா, அவங்க என்ன பண்ணுவாரு, அவரு ஹெல்ப் கேக்குற. அவர் என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு லைன் இருக்கு ப்ரோ, இவ்வளவு லைன் இருக்கு, இவங்க பேஷண்ட், இவங்களை வச்சு வாங்க முடியாது. ஹேண்டிகேப் போட்டேன். இவன் ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்காய், இவன் ஒரு காதல் மன்னன், அவரு மன்மதனா அவரு. இவங்களால வச்சுலாம் மேய்க்க முடியாது. அதனால அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு ப்ரோ ஹெல்ப் வாங்கி லைன்ல நிக்காம நடுவுல இல்ல பூந்தே வாங்கிட்டு இந்த பிரியாணி வாங்கி நல்லபடியா டேஸ்ட் பண்ணிச்சு. வீடியோ ரெடி பண்ண போறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் எல்லா இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே லைன்ல வரும் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுங்க. முடியல கொடுக்க போறதுல.